ஜெபிக்கிற மக்களை அவர் கைவிட மாட்டார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களை கைவிட மாட்டார். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார், அற்புதம் செய்வார். அப்போ இந்த வருஷத்துல என்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறீங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய படிப்பின் ஆசீர்வாதம், தொழிலின் ஆசீர்வாதம், நிலங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். என்ன காரியம், எதை நீங்க கேட்கிறீங்க? அதை குறிப்பா விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்க கேட்கறதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு விசுவாசத்தோடு இப்ப கேட்குறீங்களா? நீங்க சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, என்னை கவனமாய் கேட்டு பதில் தருவேன்னு சொல்றீங்க. நான் இப்ப கூப்பிடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்கறது எனக்கு அருளி செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. கேட்குறீங்களா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்கிறாங்க, குறிப்பா கேட்கிறாங்க, எதிர்பார்ப்போடு கேட்கிறாங்க. நீங்க அவனுடைய சத்தத்தை செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க. இன்றைக்கு அதை நிறுவீங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர் என்னை கைவிடவில்லைன்னு அவங்க மகிழ்ந்து களி கூறும்படி இன்றைக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.